இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை ரம்பா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ரம்பா. பிறந்த தேதி 5/5/1976. உயரம் 168 சென்டிமீட்டர். ஸ்கூல் அட்கின்சான் சீனியர் செகண்டரி ஹை ஸ்கூல், விஜயவாடா. ரம்பாவை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பசங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இவங்க நடிப்பு, இவங்க டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரம்பா அவங்களுடைய ரியல் நேம் விஜயலட்சுமி. இவங்க அப்பாவுக்கு ரம்பா சினிமாவில் நடிக்கணும், இது மாதிரி நிறைய ஆசை இருந்திருக்கு. சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்க அப்பா சொல்கிற பையனை தான் ரம்பா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் அவங்க அப்பா வச்சுருக்காங்க. இவங்க 7th படிக்கும்போதே ஸ்கூலில் அவங்க அப்பா டிஸ்கண்டினியூ பண்ணி கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்களா. இவங்க சென்னைக்கு வரும்போது இவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது. அவங்க நினச்சிட்டு வர்றது இங்கே எல்லாரும் ஹிந்தி தான் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் சென்னையில் எல்லோரும் தமிழ் பேசுகிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்க, நம்மளுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கூலில் இவங்களை படிக்க வைக்கலான்னு நினச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் ஒரு டேரக்டர் இவங்களை பார்த்துட்டு, இவங்க அழகாக இருக்காங்க, இவங்களை நாங்கள் சினிமாவில் நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் மூவிலே இவங்களை நடிக்க வைக்கிறாங்க. இவங்களோட முதல் படம் அப்படின்னா மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. 1993 உழவன் என்ற படத்தில் ரம்பா நடிச்சிருக்காங்க. 1996 உள்ளத்தை அழித்த என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே வருஷத்தில் செங்கோட்டை என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. சுந்தர புருஷன் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. 1997 தர்மசங்கரம் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. 1998 நினைத்தேன் வந்தாய் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தேவயானி மேம்க்கு ரொம்ப தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பாட்டு, டான்ஸு இவங்க 2 பேரும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. விஜய் சாரோட நடிப்பும் சூப்பராக இருக்கும். 1999 என்றென்றும் காதல் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. 2000 சுதந்திரம் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. 2001 ஆனந்தம் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. 2003 த்ரீ ரோசஸ் என்ற படத்தை அவங்க அண்ணா கூட சேர்ந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சுத்தமாக ஓடவே இல்லை. இதில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணனால இவங்களுக்கு நிறைய பணம் லாஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவே இவங்க நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இவங்க வீட்டை விற்று தான் அந்த எல்லாருக்குமே அவங்க கடனை அடைச்சிருக்காங்க. 2010 தான் இவங்களுக்கு மேரேஜ். இந்த மேரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க அப்பா பார்த்த பையனை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இந்திரகுமார் கனடாவில் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி கொஸ்டின் கேட்குற, இப்போவே நீ இவ்வளோ கொஸ்டின் கேட்டீங்கன்னா அப்புறம் மாப்பிள்ளையே ஓடி போயிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரம்பா மேம் சொல்லியிருக்காங்க, நான் எப்படி இந்த மேரேஜுக்கு அப்புறம் கொஸ்டின் கேட்க தான் போகிறேன், அதான் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இப்போவே நிறையா கொஸ்டின் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாலியாக. இவங்களுக்கு 2 பொண்ணு, 1 பையன் இருக்காங்க. இவங்க படிக்கவே இல்லை. இவங்க 7th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இவங்க பசங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் தான் முக்கியம். அதை நான் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சினிமாவுக்கு போனாலும் சரி, அவங்க அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னு ரம்பா மேம் சொல்லியிருக்காங்க அவங்க பசங்கக்கிட்ட. ரொம்ப அவங்க நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மானாட மயிலாட. இந்த சீசனில் சீசன் 2, 3, 5, 7 இந்த 4 சீசன்லையுமே இவங்க ஜட்ஜாக இருந்திருக்காங்க. 2017 கிங்ஸ் ஆஃப் காமெடி என்ற ஷோவில் இவங்க ஜட்ஜாக இருந்திருக்காங்க. ரம்பா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா மீனா மேம் தான். இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிடுவாங்களா. எந்த ஒரு வெக்கேஷன் டைம்னாலும் மீனா மேம் கனடா போய் ரம்பா மேம் பார்த்து பேசி அவங்க ஸ்டே பண்ணிட்டு தான் வருவாங்களாம். அந்தளவுக்கு இவங்களோட ஒரு பாண்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.